அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன செய்தி எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே ஒரு பேங்க் லோன் சம்மந்தமாக அந்த யூஏயில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு பேங்க் லோனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் என்ன இதுமான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருந்தேன். இது போல் என் ஃப்ரெண்டோட நான் பேசும்போது அவருக்கு கிடைச்ச சில அனுபவங்களை ஷேர் பண்ண சொல்லியிருந்தார். அது விஷயமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கேன். என்ன சொன்னாக்கா, அவர் ஒரு ஏங்கிற பேங்க்கோட டீலிங் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாம் கிளியராக போயிட்டுருக்கு. அவர் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் அதில் லோன் எடுத்து அந்த விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறார். சிம்பிளாக சொல்ல போனாக்கா, அவர் ஒரு கார் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறார். ஒரு 4 வீலர் கார். அது அவருடைய கமர்ஷியல் பர்பஸ்க்காக. கமர்ஷியல் பர்பஸில் இண்டிவிஜுவல் பர்சனால் இங்கே லோன் எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால், கமர்ஷியலில் எடுக்கிறேன்டாக்கா கார் லோனு கிடைக்காது. ப்ரைவேட்டுண்டாக்கா கிடைக்கும். இப்போ நான் எடுக்கணுண்டாக்கா எனக்கு சாதாரணமாக கிடைக்கும் கார் லோனு. ஆனால் இது கமர்ஷியலுக்குண்டாக்கா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ இவர் என்ன நினச்சிட்டாரு, சரி ஓகே, நம்ம பர்சனல் லோன் எடுத்து அதை ஃபுல் பே பண்ணி நம்ம கமர்ஷியல் வண்டி வாங்கிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். அப்போ ஏங்கிற பேங்க்கோட அவர் டீல் பண்ணுறாரு. டீல் பண்ணும்போது ஏங்கிற பேங்க் பல ப்ரொசீஜர் பல இது சொல்லுவோமே. அப்போ இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்த யூஏ பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேங்க் ரெடியாக இருக்காங்க நமக்கு லோன் தர்றதுக்கு. ஸ்பெஷலி இந்தியன்ஸ்ண்டாக்கா கண்ணை மூடிட்டு கொடுத்துருவாங்க. அவங்களுடைய எல்லா இதையும் பார்ப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் சென்ட்ரல் பியூரோலேருந்து பார்த்துட்டு அது மாதிரி பண்ணுவாங்க. அப்போ அவர் ரொம்ப எல்லா இதுக்கும் கன்வின்ஸ் ஆகிட்டு லாஸ்ட்டில் சரி வேறு பேங்க்கோட அப்ரோச் பண்ணும்போது இன்னொரு பேங்க் பிங்கிற பேங்க் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ அவருக்கு அதில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அப்புறம் சிங்க பேங்கோட டீல் பண்ணாமல் அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க, உங்களுடைய இது எல்லாமே பக்காவாக இருக்குது, நீங்கள் லோன் நீங்கள் கேட்குற அமௌண்ட் கிடச்சிரும், அப்போ இதை ப்ராசஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க சில டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் தந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இதை ப்ராசஸ் பண்ணிடணும் அப்படின்னு. அப்போ அவர் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, பேங்க் அந்த கிளியரன்ஸ் லெட்டர்னு ஒன்று கேட்பாங்க. அந்த லெட்ரு கேட்டு இருக்கும்போது அந்த ஏங்கிற பேங்க்கோட அவங்க மறுபடியும் கால் பண்ணி கேட்குறாங்க, எப்போலாம் எனக்கு லெட்டர் வேணும், நான் இது போல் கிளியர் பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னாக்கா, சி பேங்க்கில் எடுத்து அங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க லோன் அமௌண்ட்டை ஆல்ரெடி ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் நியாயமாக பார்த்தா இது பண்ணவே கூடாது. இது பேங்க் வெயிட் பண்ணணும் அன்டில் அந்த பேங்க்கில் கிளியரன்ஸ் லெட்டர் வந்ததுக்கப்புறம் தான் இவங்க இதுங்கணும். இப்போ ஏங்கிற பேங்க் என்ன செஞ்சிட்டாங்கன்னாக்கா, ஓகே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க எந்த பேங்க் என்ன தராங்களோ அதே ப்ராசஸ் எல்லாமே பண்ணி நாங்கள் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ கூட இல்லாமல் அந்த லைபிலிட்டி லெட்டர்னு வாங்குவோம், அதுக்கெலாம் சார்ஜ் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு பண்ணி தந்துடுறோம் அப்படிங்காம அந்த பேங்க்கில் லோன் எடுத்துடுறாப்புல. இது வித்தின் 2 டேஸில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. இந்த பேங்க் கண்டினியூவாக கால் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. ஃப்ரெண்டு என்னடா இது ஏதுன்னு பார்க்கும்போது, உங்களுக்கு ஆல்ரெடி பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு, உங்களுக்கு லோனு உங்கள்கிட்ட லெட்டருக்கு மட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ இவர் சொல்ல, நான் உங்கள்கிட்ட நான் எல்லாம் லெட்டர் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணு, நீங்கள் இப்போ எப்படி ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட ஃபைட்டு பேங்க்குக்கும் இவருக்கும். நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும் அவ்வளோ பே பண்ணணும், ஆல்ரெடி என்னுடைய இது உன்னுடைய மிஸ்டேக் அப்படி இப்படின்ட்டு. ஆக்சுவலாக பேங்க்கு அவங்க பண்ண ப்ராசஸ் தப்பு, ஆனால் சீக்கிரம் பேங்க் ப்ராசஸ் பண்ண தப்பு. ஆனால் இந்த கஸ்டமர் மேலாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், பல பிரச்சனைகளுக்கு இடையில் இவர் என்ன செய்யணும்னு தெரியாமல் இவர் பேங்க்கில் லோன் எடுத்து 4 மாதம் முடிஞ்சு போச்சு அவருக்கு. இருந்தாலும் மறுபடியும் இந்த நம்ம இங்கே நான் சொன்னால ஏற்கனவே அது மாதிரி இங்கே கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அவங்க காலுக்கு மேலே கால் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அது ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலையில் பெருங்கொண்ட தலைவலி பிடிச்ச வேலை. லாஸ்ட்டில் இவர் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கும்போது இது மேலே பண்ணுச்சுன்னு சொன்னாக்கா, லாஸ்ட்டில் அவர் பல போராட்டத்துக்கு இடையில் இந்த சீக்கிரம் பேங்க் பயங்கர கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் பல இடத்துலையும் பல டார்ச்சரு, அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி போயிட்டார். ஏன்னா அங்கேயும் லோன் செக்ஷன் இங்கேயும் லோன் செக்ஷன்னாக்கா என்ன செய்ய முடியும், ஆல்ரெடி தேவைக்குள்ளதை பூர்த்தி பண்ணிட்டார். இப்போ இந்த கம்பெனியில் கொடுத்ததை என்ன செய்யணும்னு தெரியல. அப்புறம் லாஸ்ட்டில் பேங்க்கோட பேசி அங்கே மேனேஜர் பல இடத்துல பேசி லாஸ்ட்டில் நீங்கள் 7,000 திரகம் 5,000 திரகம் பல நெகோசியேஷன் அது இதுன்னு போய் லாஸ்ட்டில் இவர் நம்ம ஃப்ரெண்டு என்ன செஞ்சிட்டாண்டாக்கா, அவர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்ட்டார். என்னன்னு சொன்னாக்கா, நான் லோனு கேட்டது எல்லாம் ஓகே, நீங்கள் தந்த எல்லா ப்ரொசீஜரும் ஓகே, நான் பேங்க்குடைய பேப்பர் கிளியரன்ஸ் தராமல் நீங்கள் எப்படி இதை ப்ராசஸ் பண்ணுவீங்க,
ஹவு இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியலை. மேபி நான் என்ன நினைக்கிறேன், அந்த ஸ்டாஃபுடைய அப்ரோச் தான் சரியில்லாமல் போனது காரணம். இதில் ஸ்டாஃப் சொல்லியிருந்தாக்கா சாரி இது நான் வந்து பை மிஸ்டேக்கை பண்ணிட்டேன், என்னுடைய வேலைக்கு ப்ராப்ளம் வந்துடும் அப்படி இப்படின்னா கூட இவர் வந்து ஒரு அளவு கன்வின்ஸ் ஆகி அந்த பேங்கோட போயிருப்பார், சி பேங்கோட. லாஸ்ட்டில் என்ன செஞ்சிட்டாரு, ஏ பேங்க்கில் லோன் எடுத்து 4 டியூவும் கட்டிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டில் இந்த பேங்க்கு ஒரு பைசா கூட கட்டாமல் இதுலேருந்து கிளியர் ஆகிட்டார். இதில் என்ன விஷயம் சொன்னாக்கா, நான் சொல்ல ஒரு முக்கியமான என்ன விஷயம் சொன்னாக்கா, பேங்க்கு பல இடத்துல பல டார்ச்சர் கொடுக்கலாம். நான் கூட சில மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அது மாதிரி பண்ணிடாதீங்க யாரும். பே பண்ண சொன்னாக்கா அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்கும். சென்ட்ரல் பேங்க்கு பல இடமும் இருக்குது, கோர்ட் இருக்குது, எல்லாத்துமே இருக்குது. நீங்கள் அங்கே போய் கரெக்டாக அப்ரோச் பண்ண வேண்டிய ஆளோட அப்ரோச் பண்ணன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் கட்ட வேண்டிய பணம் கட்டாமல் கூட இருக்கலாம். உங்கள் மேலே கரெக்டாக இருந்தாக்கா எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பர், உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னாக்கா கிளியராக நடக்கும். அப்படி இல்லைன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு அமௌண்ட்டு கம்மியாச்சும் கிடைக்கும். ஒரு 10,000 திரம் கட்ட வேண்டிய இடத்துல ஒரு 5,000 திரமாச்சும் கட்டலாம். ஸோ நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் கட்டிட வேணாம், மேக்ஸிமம் சேஃப் ஆயிருங்க. பேங்க் ரிலேட்டடாக இங்கே வந்து இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக லோன்லேருந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். கிரெடிட் கார்டு, அடுத்த சப்ஜெக்ட் நான் கிரெடிட் கார்டு வர்றேன், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அது வந்து ஏற்கனவே ஒரு அஜித் படம் கூட இப்போ தான் வந்துச்சு ரீசெண்டாக, நான் கூட படம் பேர் ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அந்த கிரெடிட் கார்டு சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது அது உள்ளுக்குள்ளே, யாருக்கும் தெரியாது. கத்தியை வந்து நம்ம இடுப்பில் சொறி வச்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் குத்திக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கே தெரியாது பிளட்டு வருதா இல்லாட்டி தக்காளி சட்னின்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அழுத்திக்கிடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. பாய்.